hello. வணக்கம் and welcome back to Bagi's kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஈஸியா பண்ணக்கூடிய டிஃபன் சாம்பார். இது எப்படி பண்ணலாம்? இதுக்கு என்னெல்லாம் நான் யூஸ் பண்ணி இன்னைக்கு பண்றேன் அப்படினு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் பண்ண போற டிஃபன் சாம்பாருக்கு 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு நல்ல ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி குக்கர்ல எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 2 கேரட், ஒரு 4 பீன்ஸ், ஒரு 3 தக்காளி அளவுக்கு இதல சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகாயில இருந்து 3 பச்சை மிளகாய் இப்படி உடைச்சே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இந்த பொடி சேர்க்க போறேன். இந்த பொடி என்ன அப்படினா தாளகம் பொடின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம இந்த சாம்பாருக்கும் சேர்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பொடி வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து தாளகம் பண்றச்சு பண்ணியிருக்கேன். திருவாதிரை களி பண்றது எப்படி, திருவாதிரை களி and தாளகம்னு இருக்கும். அந்த வீடியோல இதோட ரெசிபி உங்களுக்கு இருக்கும். நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இது உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும் இது. இதுலேயே நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால தனியாக தேங்காய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது, எனக்கு அவ்வளோவும் தேவைப்படும், அதனால் நான் அதை சேர்த்துக்கிறேன். அதோட தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கலாம். நான் விசில் விட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு மூடி போட்டு ப்ரெஷர் வச்சுட்டேன். விசில் போட்டு ப்ரெஷருக்கு வச்சுட்டேன். ஒரு 4 விசில் விட்டாலே போதும். பாசிப்பருப்புங்கிறதுனால நன்னாவே வெந்துடும். 4 விசில் வந்ததுக்கப்புறமா இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெயிலையோ நெய்யிலையோ தாளித்து கொட்டினாலே போகிறோம். நான் இன்னொரு தடவை உங்களுக்கு ஸ்பெஷலாக டிஃபன் சாம்பாருக்கு வறுத்து அரைச்சி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இது வந்து குயிக் வெர்ஷன் காட்டியிருக்கேன். இதுக்கு இன்றைக்கி வந்து நான் பண்ண போகிறது வெண்பொங்கல் பண்ண போகிறேன். வெண்பொங்கல் ரெசிபி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போது 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ண இப்படி கெட்டியாக தான் இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 2 கொதி விடணும். பொங்கலுக்குலாம் கொஞ்சம் லிக்விடாக வச்சுக்கோங்க கன்சிஸ்டன்சி, அப்போ தான் நல்லா இருக்கும். நல்லா கொஞ்சம் மஸ்ட் விட்டுக்கலாம். இப்போது நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 கொதி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே தாளித்து கொட்டிக்கலாம். இது வந்து இட்லி, தோசை, பொங்கல் இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பாசிப்பருப்பு டிஃபன் சாம்பார் வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த தாளகத்துக்கான பொடியை வந்து இதில் சேர்த்து பண்ணுறச்சு இன்னும் சூப்பராக இருக்குது. சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆயிலும் சேர்த்துக்கலாம், இல்லை நெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது பொரிய ஆரம்பிக்கிறது. பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் சேர்த்துட்டு உளுந்து செவக்கட்டும். இப்போது நம்மளோட சாம்பார் இங்கே வந்து ரெடி ஆயாச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்மளோட உளுத்தம் பருப்பு வந்து செவக்கணும் கொஞ்சம். இப்போது உளுத்தம் பருப்பு செவந்ததுக்கப்புறமா நம்ம சாம்பாரில் சேர்த்துடலாம். நீங்கள் வேணும்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறேன். டேஸ்டியான டெலிஷியஸான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயாச்சு. இது நான் பொங்கலோட சாப்பிட போகிறேன். இதில் பரங்கிக்காய் சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். பரங்கிக்காய் சேர்த்துண்டா இந்த சாம்பார். நீங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இதே மாதிரி ஒரு டேஸ்டியான டெலிஷியஸான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை.